உங்களுக்கு தெரியுமா? ஜும்மா நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வருது. அதுல நீங்க என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். மேலும் அந்த நேரத்துல நீங்க கேட்கிற எந்த துவாவும் நிராகரிக்கப்படுறதில்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளில் 12 மணி நேரங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அதில் எந்த ஒரு முஸ்லிம் அடியாரும் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக வழங்குகிறான். அசர் தொழுகைக்கு பிந்தைய இறுதி பொன்னான பொழுதில் இதை தேடுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று அசர் மஹரிப் நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. துஆக்கள் நிச்சயமாக ஏற்கப்படும். குறிப்பாக ரமலான் மாதத்தில் இதன் மதிப்பு இன்னும் பன்மடங்கு அதிகமாகும். ஏனெனில் நோன்பு, வெள்ளிக்கிழமை, ரமலான் ஆகிய 3 சிறப்புகளும் ஒருங்கே அமைகின்றன. யோசிங்க, இந்த நேரத்தில் கேட்கும் துவாவை அல்லாஹ் நிராகரிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் ஜும்ஆவே சிறந்தது. ரமலானில் இதன் சிறப்பு மிகுதி. அன்று அல்லாஹ்வின் அருள் பொழியும், நரக விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு ஜும்மாவும் அருள் நிறைந்தது. இதை சோம்பலில் கழிக்காதீர்கள். ரமலான் வெள்ளிக்கிழமையில் நோன்புடன் அசர் மஹரிப் இடையில் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் துவாவை நிராகரிப்பானா? சாத்தியமற்றதையும் அல்லாஹ் சாத்தியமாக்கும் நேரம் இது. நோன்பாளிகளின் துவா நோன்பு திறக்கும் போது நிராகரிக்கப்படாது. ஆகவே சிறப்பான தருணங்களில் அல்லாஹ்விடம் உங்கள் மனதின் ஆசைகளையும் துவாக்களையும் கேட்டு பெறுங்கள். இந்த நேரத்தை ஸ்க்ரால் செய்து வீணாக்காதீர்கள். பெண்கள் சமையலறையில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நிம்மதியாக அமர்ந்து அல்லாஹ்விடம் உங்கள் துஆக்களை கேட்டு பெறுங்கள். இந்த நல்ல வேளையில் உங்கள் மனதின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கும் சிறந்த துஆக்கள் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இதை மற்றவருக்கும் பகிருங்கள். இதன் மூலம் உங்களுக்கும் சதக்கா ஜாரியா கிடைக்கும்.